Hello children. In last week in our grammar class we saw sentence and phrase. Okay. So I think you all finished that exercise and you all are thorough about sentence and phrase. Today we are going to see the kinds of sentence. Okay. So last classல sentence and phrase பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாக்கியங்கள் எத்தனை வகைப்படும், எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தேர் ஆர் 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது? 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வாட் ஆர் ஆல் தே வி கேன் see now. ஸோ assertive sentence, interrogative sentence, imperative sentence, exclamatory sentence. இதுதான் 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சென்டென்ஸும் என்ன, அதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கண்டினியூஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், அசர்ட்டிவ் சென்டென்சஸ். ஸோ அசர்ட்டிவ் சென்டென்சஸ்னால் என்னன்னு பார்ப்போம். அண்ட் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டேட்ஸ் ஆர் அசர்ட்ஸ் சம்திங். அசர்ட்ஸ்னால் உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஓகே. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக கன்ஃபார்மாக அதை சொல்கிறது தான் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும், இந்த சென்டென்ஸு நெகட்டிவாகவும் இருக்கும். ஓகே. we put a full stop at the end of an assertive sentence. ஸோ இந்த சென்டென்ஸ் முடியவும் நம்ம வந்து full stop வைப்போம். ஓகேவா? ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உனக்கே புரியும். ஓகேவா? இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், ஐ ரைட் அ பைசைக்கிள். ஸோ ஒரு பர்சன் பைசைக்கிள் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பைசைக்கிள் ரைட் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுல் ஸ்டாப். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உறுதியாக சொல்கிறாங்க, அப்படி தானே? ஸோ அவங்க பைசைக்கிள் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை கன்ஃபார்மாக சொல்கிறாங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் தான் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், பிங்கி இஸ் எ ஸ்மார்ட் கேர்ள். ஓகே. தேர்ட் ஒன், ஜூட் ஹாஸ் அ பேக். ஃபோர்த் ஒன், த டீச்சர் இஸ் ஆப்சண்ட். ஸோ இந்த மாதிரி தான் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் இருக்கும். ஃபைனலாக புல் ஸ்டாப்போட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சா? ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் சென்டென்ஸு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் ஆஸ்க் எ கொஸ்டின். ஓகேவா? ஸோ அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் என்ன செய்யும்? கொஸ்டின் கேட்கும், கேள்வி. ஓகேவா? ஸோ கேள்வியாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இட் எண்ட்ஸ் வித் அன் மார்க் ஆஃப் இன்ட்ராகேஷன், தட் இஸ் கொஸ்டின் மார்க். ஸோ இது எப்படி எண்ட் ஆகும்? ஒரு கொஸ்டின் மார்க்கோடு என்ட்ரு ஆகும். அதாவது அசர்ட்டிவில் எப்படி புல் ஸ்டாப்போட ஒரு சென்டென்ஸ் முடியுதோ, இது எப்படி முடியும்? ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடியும். ஓகேவா? This sentence begins with question words such as. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி பிகின் ஆகும்னா, ஒரு கொஸ்டின் வேர்ட் இருக்கும்ல, ஸோ அந்த வேர்டோட பிகின் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வாட், ஹூ, ஹவு, எக்ஸட்ரா, வேர், விச். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வேர்டோட ஆரம்பிக்கும் இந்த சென்டென்ஸ் எல்லாமே, இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் எல்லாமே. அண்ட் வெர்பு ஃபார்ம் சச்சஸ். அது மட்டும் இல்லாமல், அந்த கொஸ்டின் வேர்டு மட்டும் இல்லாமல் சில வெர்பு வேர்டு இருக்கும். டூ, டஸ், டிட், டிட்டின், கேன், குட். ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சும் இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும். ஓகேவா? எக்ஸட்ரா ஃபாலோட் பை த சப்ஜெக்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். see here first one, why didn't you finish your meal? ஸோ அவங்க அம்மா அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் உன்னோட மீல்ஸை ஃபினிஷ் பண்ணல, நீ ஏன் சாப்பிடலை அப்படின்றத கேட்காங்க. ஸோ எந்த வேர்டில் ஆரம்பிக்கி? ஒய். ஸோ ஒய்ங்கிற கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிக்கும், அப்படி தானே? அதே மாதிரி பாருங்கள், ஃபைனலாக கொஸ்டின் மார்க்கோடு முடியுது. ஓகேவா? ஒரு கேள்வியாக கேட்குறாங்க, அப்படி தானே? கேள்வி தானே கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குற சென்டென்ஸ் தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? செகண்ட் எக்ஸாம்பிள், குட் யூ ஷோ மீ தட் புக் ப்ளீஸ். தேர்ட் ஒன், டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்கை முடிச்சியா? அந்த புக்கை எனக்கு காமிக்க முடியுமா? கேன் ஹீ டூ திஸ் சம். இந்த சம்மை செய்ய முடியுமா? ஸோ எல்லாமே கேள்வி தானே? ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த 4 எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எக்ஸ்பிரஸஸ் எ கமாண்ட் ஆர் எ ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட்னா கோரிக்கை.
ஓகே, ப்ளீஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கேட்போம்ல அது. இல்லாட்டி கமாண்ட் பண்ணுறது, இதை செய் அப்படின்னு வலியுறுத்துறது. ஓகேவா, கமாண்ட். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னாலே அது ஒரு கமாண்டாவோ ரெக்வஸ்டாவோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் அண்ட் ஃபுல் ஸ்டாப். இதுவுமே அசர்ட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியும். ஓகே, இந்த சென்டென்ஸும். இன் சச் சென்டென்சஸ் த சப்ஜெக்ட் மே பி மிஸ்ஸிங், இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த சென்டென்ஸில் சில இடங்களில் சப்ஜெக்ட் வந்து மிஸ் ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் தான் இருக்கும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உனக்கே புரியும். see the example first one, get up, எழுந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரை சொல்கிறாங்க? யாரோ ஒரு பொண்ணோ பையனோ யாரோ தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்னது சப்ஜெக்ட் யூங்கிறது நம்மளை அசியூம் பண்ணுறோம். அப்போ நீ எழுந்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எழுந்திரின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஓகே, அந்த சப்ஜெக்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த இடத்துல எந்த சப்ஜெக்ட் வரும்? யூ. ஓகேவா, ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஒன்றில் கொடுத்துருக்காங்க. யூ கெட் அப். ஓகேவா, கெட் அப் அப்படின்னு சொன்னாலே அந்த சப்ஜெக்ட் எதுவாக தான் இருக்கும்? யூவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வர்ற சென்டென்ஸ் எல்லாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா, செகண்ட் பாருங்கள், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்க. யார்கிட்ட கேட்கும்? யாரோ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்சன்ட்ட. ஸோ அப்போ அங்கே என்ன சப்ஜெக்ட் வரும்? யூ. ஸோ யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தேர்ட் ஒன், ஸ்டாப் இட், அதுக்கும் யூ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஹரி அப். ஓகே, அதுக்கும் யூ. ஹரினா அவசர அவசரமாக சீக்கிரம் கிளம்பி வாங்கிறதுக்கு தான் ஹரின்னு சொல்லுவோம்ல. ஹரினா அவசர அவசரமாக இருக்குது. ஸோ ஹரி அப்னா கிளம்பி வா சீக்கிரமாக அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் ஆல் த 4 எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஃபைனலி ஃபோர்த் லாஸ்ட் சென்டென்ஸ் என்னது? எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ். ஸோ an exclamatory sentence expresses a strong feeling. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உணர்வை சொல்லும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சொல்கிற சென்டென்ஸ் தான் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். we put an exclamation mark at the end of a exclamatory sentence. ஸோ இதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன மார்க் போடுவோம்? எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் போடுவோம். ஓகேவா, கொஸ்டின் மார்க் ஃபுல் ஸ்டாப்லாம் வைக்கிறோம்ல மற்ற சென்டென்ஸில், அதே மாதிரி இதில் என்ன மார்க் வரும்? எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் வரும் அட் த எண்ட் ஆஃப் த எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். இன் சச் சென்டென்ஸ் த வெர்பு மே பி மிஸ்ஸிங். ஸோ இதில் எது மிஸ் ஆகும்? எப்படி இம்பரேட்டிவில் சில இடங்களில் சப்ஜெக்ட் மிஸ் ஆகுதோ அதே மாதிரி எக்ஸ்க்ளமேட்ரியில் எது மிஸ் ஆகும்? வெர்பு மிஸ் ஆகும். ஓகேவா, ஆக்ஷன் வேர்ட் வெர்பு மிஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹவு பியூட்டிஃபுல் த கார்டன் இஸ். இந்த கார்டன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆச்சரியப்படுறாங்களா? ஸோ அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டு சொல்லும்போது அதுதான் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஸோ அதில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் ஃபைனலாக போடுறோம். ஓகேவா, ஃபஸ்ட் ஒன். செகண்ட் எக்ஸாம்பிள், வாட் ஏ ஹியூஜ் பிக்சர், இவ்வளோ பெரிய பிக்சர் இது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் வச்சு மென்ஷன் பண்ணிக்கேன். தீஸ் ஆர் ஆல் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூ see த எக்ஸசைஸ்மா. ஸோ எக்ஸசைஸில் என்ன சொல்லியிருக்காங்க பாரு. த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் given below are jumbled. Rewrite the words in the correct order to form proper sentences. Start the sentences with capital letter and put punctuation mark wherever required. Also mention the kind of the sentence each one is. So once have been done for you. ஒன்று அவங்க அந்த எக்ஸசைஸில் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை மாதிரி மற்றதெல்லாம் உன்னையே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, அது எல்லாம் ஆர்டர் வந்து மாறி மாறி இருக்குது, முன்னையும் பின்னையும் இருக்குது. ஸோ நீ அதை என்ன செய்யணும்னா கரெக்டான ஆர்டரில் எடுத்து வச்சு ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி வச்சு, அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சி அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி தானே? ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணி அது என்ன சென்டென்ஸ்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தக்கன அந்த பங்க்சுவேஷன் மார்க்கை போட்டு ப்ராக்கெட்டில் நீ என்ன சென்டென்ஸ்னு கண்டுபிடிச்சியோ அந்த சென்டென்ஸோட நேமை எழுதணும். ஓகேவா, ஸோ இதை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் நான் காமிச்சதும் உனக்கு மற்றது எப்படி பண்ணணும்னு புரியும். ஓகேவா, அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். பாய் ஸ்மார்ட், ரோஹன் ஈஸியர். ஸோ மாறி மாறி இருக்குது. ஸோ அது ப்ராப்பரான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எப்படி? ரோஹன் இஸ் எ ஸ்மார்ட் பாய். இப்போ சென்டென்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சா, ஒரு மீனிங்கோடு வந்துருச்சா ஒரு சென்டென்ஸ். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் அந்த ரோஹன்கிறத
ஆரை கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டு ரோஷன் இஸ் ஏ ஸ்மார்ட் பாய் என்ன சென்டென்ஸுமா? அது ஒரு அசர்ட்டை தானே சொல்லுது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தானே சொல்லுது. ஸோ அப்போ அங்கே அசர்ட்டிவ் சென்டென்ஸ், ஓகேவா? ப்ராக்கெட்டில் அசர்ட்டிவ் சென்டென்ஸும் போட்டு அசர்ட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஃபைனலாக எப்படி முடிப்போம்? புல் ஸ்டாப் வச்சு. ஸோ அந்த புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் புரியுதாமா? இதே மாதிரி ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் தரேன் உனக்கு, ஓகேவா? 5 எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் தரேன் உனக்கு. ஸோ அதை நீ கம்ப்ளீட் பண்ணி நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோ, ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம சென்டென்ஸ் அண்ட் ஃப்ரேஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேனா? ஸோ சாரி, எக்ஸசைஸ் ஓகே, எக்ஸசைஸ் கொடுத்தேனா? ஒரு 8 எக்ஸசைஸ் கொடுத்து சென்டென்ஸாக ஃப்ரேஸான்னு பார்த்து எஸ் இல்லாட்டி பி, சென்டென்ஸ்னால் எஸ், ஃப்ரேஸ்னா பி அப்படின்னு போட சொல்லியிருந்தேனா? ஸோ அந்த எக்ஸசைஸோட ஆன்சர்ஸை இப்போது உனக்கு பிடிஎஃபாக அனுப்புகிறேன், ஓகே? ஸோ லாஸ்ட் வீக்கோட ஹோம்ஒர்க்கோட ஆன்சர்ஸை இன்றைக்கி பிடிஎஃபாக அனுப்புவேன். அதை நீ செக் பண்ணி பார்த்து, நீ ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருப்பல்ல, எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பல்ல, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இதோட செக் பண்ணி பார்த்து மாற்றிக்கோ, ஓகே? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வீக்குள்ளே ஹோம்ஒர்க் இருக்குல்ல, ஸோ 5 சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன்னா, ஸோ அதையும் இந்த வீக் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் வீக் கொடுப்பேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் கொடுப்பேன்.